மாலை நேர பஸ் ஸ்டாப்ல நிலா தனியாக நின்றாள். கார்த்திக் அவளை முதன்முறையாக பார்த்தான். அவள் முகத்தில் சிறு சோர்வு, ஆனா ஒரு ஈர்ப்பு. அவன் பார்த்ததும் மனசு அமைதியா நின்றது. பஸ் வர்ற சத்தம் இருவரையும் அருகே நிறுத்தியது. அவர்கள் பஸ்ஸில் ஏறும்போது கூட்டம் அதிகம். நிலாவுக்கு இடம் தேட கஷ்டம். கார்த்திக் அவள் பக்கம் நகர்ந்து ஸ்பேஸ் கொடுத்தான். அவள் நன்றி சொல்லி சிரித்தாள். அந்த சிரிப்பு அவன் மனசை தொட்டது. பஸ் நிற்கும்போது நிலா சற்றே தடுமாறினாள். கார்த்திக் அவளின் கையை ஆதரவாக பிடித்தான். சாரி, அவள் மெதுவாக சொன்னாள். பரவாயில்லை. அவன் நிதானம். அந்த நொடியே இருவருக்கும் நெருக்கம் பிறந்தது. நிலா ஜன்னல் பக்கம் பார்த்துக்கிட்டே இருந்தாள். காற்று அவள் முடியை அசைத்தது. கார்த்திக் அதை கவனித்தான். மனசு மெதுவாக உருகியது. அவள் அந்த பார்வையைக் கண்டு சின்ன சிரிப்பு. பஸ் பயணம் இருவருக்கும் மென்மையான இசை போல. நிலா பையில் இருந்த சிறிய மிட்டாயை அவனுக்கு கொடுத்தாள். வாங்க, சலிப்பு போகும் ன்னு சொன்னாள். அவன் சிரித்துக்கிட்டு ஏற்றுக்கொண்டான். அவளின் அக்கறை அவனை ஆச்சரியப்படுத்தியது. இருவருக்கும் நட்பின் முதல் விதை. அடுத்த நாள் நிலா சிறு சிரிப்புடன் வந்தாள். கார்த்திக் அவளை பார்த்ததும் மனசு பிரகாசமாயிற்று. நேரமாகலையே, அவள் நகைச்சுவை. அவன் வெட்கப்பட சிரித்தான். இருவரும் ஒரே பஸ்ஸில் நின்றது பழக்கமாய். பஸ்ஸில் இடம் கிடைக்காமல் இருவரும் அருகருகே நின்றனர். கார்த்திக்கின் தோளில் நிலாவின் கை மிதமாக டச். அவளுக்கு வெட்கம். கையெடுத்தாலும் நெருக்கம் நடந்தேறியது. அவள் கண்ணில் ஒரு நாணம், அவன் மனதில் ஒரு இதமான அதிர்வு. பஸ் திடீர்னு அதிர, நிலா மீண்டும் அவன் மீது சாய்ந்தாள். அவன் அவளை நிலைப்படுத்தினான். இருவரும் கண்களை இணைத்துக் கொண்டார்கள். பஸ் முழுக்க அமைதியாகிவிட்டது போல். ஆழமான உணர்வுகள் முதல் முறை எழுந்தன. நிலா தனது வாழ்க்கை பற்றிய சிறிய கவலை பகிர்ந்தாள். அவன் அமைதியாக கேட்டு பரிவாக ஆலோசனை சொன்னான். அவளுக்கு அந்த ஆதரவு புதிதாய்ப்பட்டது. நீங்க நல்ல மனிதர், அவள் உண்மையா சொன்னாள். அவன் அதை மனசில் சேமித்து வைத்தான். ஒரு மழை மாலை பஸ் தாமதமாயிற்று. நிலா நனைந்து வந்தாள். அவளை பார்த்த கார்த்திக் கவலையாய் நின்றான். அவள் சிரித்து, மழை நிக்கவே மாட்டேங்குது. அவன், உங்க சிரிப்பு போதும் வெப்பத்துக்கு. பஸ்ஸில் இருவருக்கும் பக்கபக்கமாக இடம் கிடைச்சது. நிலா தன் பையை அவன் மேசையில் வைத்தாள். அவளின் அசைவுகள் கூட அவனை மகிழ்ச்சியடையச் செய்தது. அவள் பேச அவன் கவனித்தான். அவளின் குரல் அவன் உள்ளத்தை இலகுவாக்கியது. நிலா சிறிது சோர்வாக இருந்தாள். அவள் கண்களை மூடி சாய்ந்தவுடன் கார்த்திக் அவளை டிஸ்டர்ப் ஆகாமல் அமைதியாக இருந்தான். அவள் தலை அவன் தோளில் இறங்கியது. அவன் அந்த நிமிடத்தை உயிரோடே பதித்துக் கொண்டான். நிலா விழித்ததும் ரொம்பச் சிரமப்பட்டாள். மன்னிச்சிடுங்க என்று வெட்கப்பட்டாள். அவன் சிரித்து, அட என்ன மன்னிப்பு? அவள் அந்த சிரிப்பைக் கண்டு நிம்மதியடைந்தாள். அந்த நாள் இருவரும் மேலும் நெருக்கமானார்கள். பஸ் பெருமூச்சுடன் ஓடிக்கொண்டே இருந்தது. நிலா திடீர்னு அவன் கையை பிடித்தாள். பயமா இருந்துடுச்சு. அவன் அவள் கையை பிடித்து நிம்மதி கொடுத்தான். அவள் கண்களில் நம்பிக்கை தெளிவா தெரிந்தது. ஒரு நாள் பஸ் வராம தாமதம். நிலாவோட முகம் கவலையாய் நின்றது. கார்த்திக் பார்த்ததும், நான் இருக்கேன். அவளின் கவலை மறைந்தது. அவன் வந்தாலே அவள் நாளே மாறிவிடுகிறது. நிலா தன் பிரியமான பாடலை மெதுவாக ஹம்மிங். அவன் ரசித்துப் பார்த்தான். அவள் சிரித்து, பாட சிரமம். அவன், எனக்கு நல்லா கேக்குது. அவள் கொஞ்சம் சிவந்து போனாள். நிலா தன் சைல்ட்ஹுட் மெமரியை பகிர்ந்தாள். அவன் மீள் கேள்வி கேட்டு அவளை என்கேஜ் செய்தான். அவள் சிரிக்கிற ஒவ்வொரு முறையும் அவன் ஹார்ட் ஜம்ப். உன்னோட கதைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவள் சிரிப்பு, உங்களுக்கு நானும் பிடிச்சிருப்பேனோ. பஸ் கிரவுடட் நாள். நிலா டைட்லி அவன் பக்கமே நின்றாள். அவள் மூச்சு அவன் கன்னத்துக்கு பிரஷ்ட். அவனுக்கு ஹார்ட் பீட் வேகம். அவள் ஒரு நாணத்தோடு பார்வை தாழ்த்தினாள். பஸ் நின்றபோது கண்டக்டர் கூப்பிட அவள் பயந்து அவன் கையை பிடித்தாள். அவன், விடமாட்டேன். அவள் அந்த சொற்களை மனதில் நிறுத்தினாள். அவனோ அந்த தொடுதலிலேயே மூழ்கினான். நிலா இறங்கும் முன் திரும்பி ஒரு புன்னகை. அவனுக்காகத்தான் அந்த புன்னகை. அவன் அந்த பார்வையை வீட்டுக்கே எடுத்துச் சென்றான். நிலாவோ கதவை மூடும்போது அவனை நினைத்தாள். இருவரும் ஒருமுறை கூட சொல்லாம ஒரு உணர்வு. பஸ் இறங்குற நேரம் வந்துச்சு. அவள் பைய சுமக்க முயற்சி பண்ணினா. நான் முன்னாடியே கையெடுத்து, கொஞ்சம் கவனம், கொடைஞ்சு போயிடாதீங்க ன்னு சொன்னேன். அவள் என்ன நன்றி சொல்லும் பார்வையோட பார்த்துட்டு மெதுவா நெருங்கினா. கூட்டம் அதிகமா இருந்ததால் அவள் என்னை ஆல்மோஸ்ட் பிடிச்சுதான் இறங்கினா. நீங்க இல்லைன்னா நான் கீழே விழுந்திருப்பேன். அவள் சிரிச்சா. பஸ் நின்றதும் இருவரும் பக்கத்து பாதையில் நின்னோம். அவள் முடிய சரி பண்ணிக்கிட்டு, நான் இங்கிருந்து நடக்கணும்.
சொன்னா. அந்த ஒரு வார்த்தைக்கு உள்ள ஒரு வெறுமை. ஆனா, நான் கேஷுவல் முகத்துல, "சரி, நல்லா போங்க" சொன்னேன். போகும் முன் அவள் 2வது தடவைக்கு திரும்பி பார்த்தது மட்டும் என் மனசை திணறச் செய்துவிட்டது. நான் வீட்டுக்கு போனாலும் மனசு ஃபுல் அவளையே நினைத்தது. அவள் சிரிப்பு, அவள் கண் பார்வை, அந்த பஸ்ல நடந்த எவ்ரி மொமெண்ட். படுக்கையில படுத்தாலும் தூக்கம் வரல. இது என்னடா நடக்குது? ஒருத்திய ஒரு நாள்ல இவ்வளவு நினைக்கிறது சரியா? ன்னு எனக்கே கேள்வி. ஆனா இதுக்கு பதில் மனசுக்கு மட்டும் தெரியும். அடுத்த நாள் காலையிலேயே நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டேன். என் கண்கள் ஃபுல் அவளை தேடிதான் இருந்தது. ஒவ்வொரு பெண்ணும் வந்ததும், அவளான்னு பார்க்கிறேன். ஆனா அவள் மட்டும் வரலை. என் மனசு ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் மாதிரி ஹெவியா பீல் ஆச்சு. பஸ் வந்ததும் நான் அந்த சேம் சீட்ல உட்கார்ந்தேன். அவள் எஸ்டர்டே உட்கார்ந்த இடம் காலி. அத பார்த்ததும் ஒரு நெகிழ்ச்சி. என் கைதான் அவள் கை டச்சான இடத்துக்கு நேரா போனது. அந்த நினைப்பு கூட உடம்போட பேசுக்குது போல. இவள் மீண்டும் வருவாளா? மனசு ஒரே ஏக்கம். அடுத்த 3 நாளும் அவள பார்க்க முடியல. நான் புசுக்கு நேரமா வந்தாலும் அவள் அங்க இல்ல. என் நண்பன் கூட கேட்டான், "ஏன் ஒவ்வொரு நாளும் அவசரமா இங்க நிக்கிறே?" ஆனா நான் யாரிடமும் அவள பற்றி சொல்லவே இல்லை. அவள் வந்த நாளே என்னோட ரகசியமா மாறிட்டாள். 4ஆம் நாள் மதியத்துல ஒரு அதிர்ச்சி. பஸ் நிக்கும் இடத்துல அவள் திடீர்னு வந்து நின்னாள். அவள் முகத்துல சின்ன டயர்ட் லுக் இருந்தாலும் கண்களில் ஒரு சாஃப்ட்னஸ். என்னை பார்த்ததும் அவளோட முகம் மெதுவா பிரகாசமா மாறியது. "நீங்க தினமும் இங்கதான்?" அவள் கேட்டா. என் மனசு அடங்காம ஓடினாலும் நான் கால்மாக நடிப்பேன். "ஆமா, எனக்கு இந்த பஸ் தான்" ன்னு சொல்லி நானும் அவள பார்த்தேன். அவள் பக்கத்துல நிக்க, நம்மளுக்கு இடையே ஒரு அறிமுகம் இல்லாத அமைதி. அது கூட ரொமான்ஸா தான் தோணுச்சு. "நேத்து, முந்தா நேத்து வரலையே" நானே கேட்டுவிட்டேன். அவள் சிரிச்சா. ஒரு சின்ன சிரிப்பு. ஆனா மனசுக்குள் குழப்பம் நிறைந்தது. "சில பர்சனல் காரணங்களால வர முடியல" அவள் சொன்னா. அந்த ஒரு பர்சனல் என்ற வார்த்தை எனக்கே ஏதோ பிஞ்ச் குடுத்தது. ஆனா நான் ரியாக்ஷன் காட்டல. அவள் பக்கத்துல. பஸ்ல ஏறினோம். பஸ் ஓடிக்கிட்டே இருந்தது. கூட்டம் குறைஞ்சிருந்ததால் அவ என் பக்கத்துல உட்கார்ந்தாள். அவள் உட்கார்ந்த உடனே என் மனசு ஒரே துடிப்பு. அவள் முடி என் தோளுக்கு லேசா டச் ஆக நான் சொல்லாம சிரிச்சிட்டேன். அத அவள் கவனிச்சா? "ஏன் சிரிக்கிறீங்க?" கேட்டா. நான் அடக்கம் பண்ணிக்கிட்டு, "ஏதுமில்ல" சொன்னேன். அவள் பேக்ல இருந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டு குடிச்சிட்டா. கொஞ்சம் என் பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆக, "நீங்க வேண்டுமா?" கேட்டா. ஒரு நொடிக்கே நானும் அவளையும் ஒரு மாதிரி பார்த்தோம். நான் வேணாம் சொன்னாலும் அந்த ஆஃபர் மனச கசக்கிச்சு விட்டது. அது ஒரு கேரிங் ஃபீல் மாதிரி இருந்தது. பஸ் ஒரு ஷார்ப் டர்ன் எடுத்தது. அவ பேலன்ஸ் குலைஞ்சு என் தோள பிடிச்சுக்கிட்டா. அந்த ஒரு செகண்ட்ல பஸ், கூட்டம், சத்தம் எதுவும் கேட்கல. அவ கை என் தோள் மேல, என் மூச்சே அடைஞ்சது. அவள் கை பிரிக்கும்போது முகம் சிவப்பா இருந்தது. "சாரி, தெரியாம" அவள் தலைய கீழ குனிச்சா. அவளோட குரல் இட்செல்ஃப் ஒரு நடுங்கல். நான் அவள பார்க்காம இருக்க முடியல. "நீங்க சாரி சொல்ல வேண்டிய தேவையே இல்ல" மெதுவா சொன்னேன். அவள் என் கண்களை நேரா பார்த்த அந்த நொடி, மனசே உருகியது. பஸ் கிட்டத்தட்ட காலியாகி, நம்ம இருவரும் மட்டும்தான் இருக்கு மாதிரி ஃபீல். அவள் ஜன்னல் வழியே வெளிய பார்த்தாலும் மனசு எங்கோ தள்ளி போச்சு. நான் அவள கவனிச்சேன். அவள் எதையோ உள்ளுள் யோசிக்கிற மாதிரி இருந்தாள். "என்ன ஆச்சு?" கேட்டேன். அவள் சுவாசம் எடுத்து, "சில விஷயங்கள் சொல்லணும் மாதிரி இருக்கு" சொன்னாள். பஸ் நின்றதும் அவள் என்னை பார்த்து, "நேரம் இருக்கா?" கேட்டா. அந்த கேள்வியே என் உடம்புல முழுக்க ஒரு அதிர்வை ஓடவிட்டது. "இருக்கு" என்று உடனே சொன்னேன். அவள் பாதையை கை காட்டினாள். "சில நிமிஷம் நடக்கலாமா?" நான் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவளோட பக்கமா நடந்தேன். அந்த சின்ன ரோடு இருவரையும் நெருக்கமாக்கியது போல. அவள் அமைதியா நடந்தாலும், உள்ளே ஏதோ சொல்ல வேண்டும் என அவள் முகத்தில் தெரிந்தது. "நான் கொஞ்ச நாள் வராததுக்கு காரணம்?" அவள் தொடங்கினா. நான் கவனமாக அவள் முகத்தையே பார்த்தேன். அவள் குரல் லேசா நடுங்கியது. "என் வீட்ல சில சின்ன சின்ன பிரச்சனைகள்" அவள் சொன்னா. அந்த வார்த்தை சொல்லும்பொழுது அவளோட கண்களில் ஒரு சின்ன வலி. அதை பார்த்ததும் நான் மேலே வம்பு பேசணும் போல தோணல. கேட்டுக்கொண்டிருப்பதுதான் சரி என்று நினைத்தேன். அவள் மெதுவா, "நான் அத சமாளிச்சிட்டேன்" முடிச்சா. அவள் நிற்க, "அந்த நாள் நீங்க கொடுத்த சீட், அது எனக்கு ஒரு நல்ல நினைப்பாயிருச்சு" சொன்னா. அந்த வரி கேட்டதும் என் மனசு நிம்மதியோட அடித்தது. அவளுக்கு நான் ஒரு நினைவா இருந்திருக்கிறேன். நான் சிரிச்சேன். "அது ஒரு சின்ன விஷயம்தான்" சொன்னேன்.
அவள், ஆனா அதுதான் சில சமயம் பெரிய உறவுகளின் தொடக்கம் மெதுவா சொன்னா. அந்த வார்த்தை கேட்டவுடன் நம்மிடையே ஒரு அமைதியான காற்று வீசியது போல. நான் நாணம் கலந்த சிரிப்புடன் அவளை பார்த்தேன். அவள் பார்வை என் மீது ஒரு நொடிக்கு தங்கியது. அந்த ஒரு பார்வையே மைண்டை சாஃப்ட் ஆக்கிது. நாம் இருவரும் ஒரே நேரத்துல சிரிச்சோம். அவள், இங்கிருந்து நான் போகணும் ன்னு சொன்னாள். ஆனா அவள் போகிறதுல ஒரு தயக்கம் தெரிஞ்சது. நானும் அதை ஃபீல் பண்ணேன். நாளை சந்திக்கிறோமா ன்னு கேட்டேன். அவள் நேரா என் கண்களில பார்த்து, சந்திக்கலாமே ன்னு சொன்னா. அவள் அந்த ஒரு வார்த்தையே முழு நாள் மனசுல ஒலிச்சது. அடுத்த நாள் நான் அவள் வர்றதுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட்ல நின்னேன். அவள் வந்ததும் முகம் பிரகாசிச்சு போனது. அவள் வந்தே, நீங்க ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க என்ன பிளேஃபுல்லாக கேட்டா. நான் அவளோட சிரிப்ப பார்த்து மெல்ட் ஆயாச்சு. சில பேருக்காக சீக்கிரம் வரணும் ன்னு சொல்லிவிட்டேன். அந்த வரி கேட்டதும் அவள் சற்று நாணாமல சிரிச்சா. அவள் முடி காற்றோட பறக்க, நான் அத பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடா அப்படி பாக்குறீங்க ன்னு அவள் கேட்டு சிரிச்சா. நான் திரும்ப சிரிச்சேன். நீங்க வரும்போதெல்லாம் சொல்லி நிறுத்திட்டேன். அவள் பக்கத்துல நின்னு, நான் வந்தா என்ன ன்னு சிரிப்போட கேட்டா. அந்த கேள்விக்கு நான் சொல்லணும் என்று நினைத்த வார்த்தைகள் 1000. ஆனா வாயில வெளிய வந்தது ஒரு சின்ன வரி. இருக்கு. நிம்மதியோட இருக்கும். அவள் முகம் மெதுவா சிவந்து கீழ பார்த்தாள். நாம் பஸ்ல ஏறினோம். கூட்டம் ரொம்ப குறைஞ்சிருந்தது. அவளை என்னோட பக்கத்துல வந்து உட்கார்ந்தாள். இது முதல் முறை அவள் தானாக. அவள் அருகில் உட்காரும்போது எனக்கு முழு உடம்பு நடுங்குற மாதிரி இருந்தது. அவள் கை பக்கத்துல நிக்க, என் கை அதன் அருகில் நின்று கொண்டது. மனசு மட்டும் ஒரு வரி, இது ஏதோ ஆரம்பம்தான். பஸ் ஜன்னல் வழியில காற்று அவள் முகத்துக்கு அடிச்சது. அந்த காற்று அவள் முடியை என் பக்கம் தள்ளியது. அந்த முடி என் தோளில் விழுந்ததும் மனசே ஒரே உருகல். அவள் அதை கவனிச்சு லேசா தலையசைத்தாள். நான் அந்த நொடிக்கே அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அவள், இப்படி ஜன்னல் பக்கம் உட்காரும்போது காற்று ரொம்ப சுகமா இருக்கும் நன்னு சொன்னாள். அந்த குரலில் ஒரு அமைதி, அழகு. நான் மெதுவா, உங்க பக்கத்துல இப்ப எதுவும் சாதாரணமா தெரியல என்ன சொன்னேன். அவள் சின்ன அதிர்ச்சியோட என்னை பாதி சிரிப்போட பார்த்தாள். அந்த சிரிப்பு எனது முழு நாளையும் அழகாக்கியது. பஸ் ஒரு பள்ளம் கடந்து குலுங்கும்போது அவள் மீண்டும் என்னை பிடிச்சுக்கிட்டாள். இந்த முறை அவள் கை என் கை மீது முழுக்க சேர்ந்து நொடி நின்றது. அந்த தொட்டு மனதை நடுங்க வைக்கிற உணர்ச்சி. அவள் கையெடுத்த பிறகும் அந்த சூடு என் கையிலேயே இருந்தது. அவள் கண்களில் ஒரு நாணம், ஆனாலும் ஒரு உள்மகிழ்ச்சி. நான் அப்படியே விழுந்திருப்பேன் அவள் சொன்னதும் நான் சிரித்தேன். அவள் முகத்தில் அது பார்த்து அவளும் சிரிக்க ஆரம்பித்தாள். நம்ம சிரிப்புகளோட பஸ் முழுசும் மாறிப்போச்சு போல. அவள் என்ன பார்த்து, உங்களோட பக்கத்துல நான் பாதுகாப்பா இருக்கிறேன் என்று சொன்னாள். அந்த வரி என் இதயத்துல ஒரு மெத்தனமான தடம் போட்டது. பஸ் நின்றதும் அவள் இறங்கத் தயாரானாள். ஆனா கூட்டத்தில் அவளைக் கண்டு நான் முன் நின்று வழி செய்தேன். அவள் என் தோளை சாய்ந்தபடி மெதுவா கீழே இறங்கினாள். அந்த நொடியில் உலகமே நின்றது போல் உணர்ந்தேன். அவள் கீழே நின்று என்னை பார்த்து ஒரு நீண்ட சிரிப்பு தந்தாள். இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போகணும். நீங்க வர முடியுமா அவள் கேட்டாள். என் மனசு குதிச்சது போல இருந்தாலும் நான் காமா, வரலாம் என்று சொன்னேன். நாம் இருவரும் பக்கமா நடந்தோம். அந்த நடப்பதிலே ஒரு ரகசியமான நெருக்கம் உருவானது. யாருமே எதுவும் பேசல. ஆனால் நம்மிடையே நிறைய வார்த்தைகள் ஓடியது. அவள் திடீர்னு நின்று, நான் உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லணும் என்று சொன்னாள். அந்த வரி என் நெஞ்சை சற்று தள்ளியது. அவள் ஆழமா மூச்செடுத்து என் கண்களை பார்த்தாள். நான் முதல்ல உங்களை பார்த்த நாள் என்னால மறக்க முடியலன்னு சொன்னாள். அந்த உண்மை கேட்க உடம்பே ஒரு வெப்பம் போலானது. நான் சிரிச்சு, நானும் அதேதான் சொல்லிவிட்டேன். அவள் கண்களில் நிம்மதி, நாணம், மகிழ்ச்சி மூன்றுமே தெரிந்தது. அவள் முடியை காதுக்கு பின்னால சேர்த்துக்க காற்று அவளை சுற்றி ஆடினது. நான் அவளை பார்த்துக்கொண்டே நிற்க நேரம் நின்றது போலிருந்தது. அவள் மெதுவா, நீங்க நல்லவரு சொன்னாள். அந்த வார்த்தை என் இதயத்துல ஆழமா விழுந்தது. அவள் பக்கமா வந்து என் தோளுக்கு சின்ன தட்டல் போட்டாள். நாளையும் சந்திப்போம்னு நம்புறேன் இந்த குரல் மெல்ல சொன்னாள். அவள் திரும்பி நடந்தபோது நான் கண் அகலாதபடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவள் ஒவ்வொரு அடியுமே என் உள்ளத்துக்கு நெருக்கமாக வந்தது போல. அவள் போனதும் என் முகத்தில் தானாக சிரிப்பு வந்து நின்றது. காற்று அவள் மனத்தை நினைவுபடுத்தி என்னை மீண்டும் உறைய வைத்தது. என் உள்ளம் சொன்னது, இது ஒரு சாதாரண பஸ் அக்வைண்டன்ஸ் இல்ல, இது ஒரு வாழ்வு தொடக்கம். அடுத்த நாள் அவளை பார்க்கிற எண்ணமே எனக்கு உயிர் போல இருந்தது. அவள் என் நாளையும் என் நிறையையும்